சில பாடல்கள் காலம் தாண்டி வாழ்பவை. அந்த பாடல்களை கேட்கும்போது நமக்கே தெரியாமல் புத்துணர்ச்சி ஏற்படும். அப்படியான பாடல் ஒன்று கிட்டத்தட்ட 12 வருடங்களாக இசையமைக்கப்படாமலே இருந்திருக்கு. இந்த பாடல் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பட்டி தொட்டி எங்கும் ஹிட் கொடுத்துருக்குது. அது எந்த பாட்டுன்னு தெரியுமா? 12 ஆண்டுகள் உயிர் பெறாமல் இருந்த வரிகளுக்கு 10 நிமிஷத்துல இசையமைச்சு கொடுத்துட்டு இருக்கிறாரு ஏ ரஹ்மான். 12 வருஷமா கிடப்பில் இருந்த பாடல் வெளியாகி இன்னைக்கும் கொண்டாடக்கூடியதா இருக்கு. கடந்த 1993ஆம் ஆண்டு சுரேஷ் மேனன் இயக்கத்துல திரையரங்குகள்ல வெளியான படம் புதிய முகம். இந்த படத்துல வினித் திரைவதின்ட்டு நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. ஏ ரஹ்மான் இசை அமைத்திருந்தாரு. இந்த படத்துல இடம்பெற்ற கண்ணுக்கு மையழகு பாடல் ரசிகர்களுக்கு ஃபேவரட்டான ஒன்று. இதுல கண்ணுக்கு மையழகு பாடல் உருவான சுவாரஸ்ய சம்பவத்தை வைரமுத்து சாரே சொல்லியிருக்கிறாரு பாருங்க. அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, 12 ஆண்டுகளாக ஒரு பாட்டை எழுதி வச்சிருந்த MS விஸ்வநாதனுக்கு கொடுத்தேன், திருப்பி கொடுத்துட்டாரு. சங்கர் கணேஷுக்கு கொடுத்துட்டேன், வேண்டாம் நல்லாலன்னு திருப்பி கொடுத்துட்டாரு. ஷாமுக்கு கொடுத்தேன், திருப்பி கொடுத்துட்டாரு. ஹம்சலேகாவுக்கு கொடுத்தேன், அவங்களும் திருப்பி கொடுத்துட்டாங்க. வட இந்திய இசையமைப்பாளர்களிடமும் கொடுத்தேன், அவங்களும் திருப்பி கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளாக ஒரு பாட்டை எப்படியாவது இசை அமைச்சிடணும்ட்டு நான் பையில பத்திரமா வச்சிருந்தேன். சுரேஷ் மேனன் புதிய முகம் என்ற படத்திற்கு அவசரமா பாட்டு வேணும்னு கேட்டாரு. உடனே நான் 12 வருஷமா என் பையில இருந்த பாட்டை எடுத்து கொடுத்தேன். அதை வாங்கியே ஏ ரஹ்மான் 10 நிமிஷத்துல மியூசிக் போட்டு கொடுத்துட்டாரு. நான் எழுதி கொடுத்து ஏ ரஹ்மான் இசையமைத்த ஒரே பாடல் அதுதான். அந்த பாட்டு தான் கண்ணுக்கு மையழகு கவிதைக்கு பொய்யழகு என்ற பாட்டு. இப்படி ஏராளமான சம்பவங்கள் நடந்திருக்குது. ஆனா இந்த பாட்டு இந்த அளவுக்கு அதுக்கப்புறம் ஹிட் கொடுக்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. 12 வருடங்களாக உயிர் பெறாமல் வெறும் வரிகளாகவே இருந்த இந்த பாடல் வரிகளுக்கு இசையமைப்பாளர் ஏ ரஹ்மான் உயிர் கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கும் வாழக்கூடிய பாடலா, பேசப்படக்கூடிய பாடலா, இன்னைக்கும் அநேக ரசிக்கக்கூடிய பாடலா இந்த பாட்டு இருக்குன்ட்டு இந்த பாடல் வரிகள் உருவான விதத்தை வைரமுத்து சார் சொல்லியிருந்தாரு.